ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல டிடிடில இருந்து லேட்டஸ்டா நிறைய அப்டேட்ஸை கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். அது கூடவே தரிசனத்துக்கான அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது போல நீங்களும் திருப்பதிக்கு தர்ஷன் போற பிளான் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான தகவல்கள் நம்ம ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பார்த்து நீங்களும் தர்ஷனத்துக்கு என்ன தகவல் வேணுமோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மே மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கான டேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதத்துக்கான லாஸ்ட் 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ என்னென்ன தேதிகளில் என்ன டிக்கெட் புக்கிங் வந்து இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஒவ்வொரு மாதம் புக்கிங்லையும் லக்கி டீப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புக்கிங்காக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். இதில் மொத்தமாக 4 சேவா இருக்கும். உங்களுக்கு வந்து குலசேகரப்படி வரைக்கும் போயிட்டு நீங்கள் தர்ஷன் பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த சேவாவில் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து அந்த ட்ராவில் செலக்ட் ஆனால் தான் நமக்கு அந்த டிக்கெட் வந்து கிடைக்கும். சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத, பத்மாராதனா அப்படின்ற 4 சேவா இருக்குது. 4 சேவாவும் செலக்ட் பண்ணி நீங்கள் எல்லா டேட்ஸும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டில் உங்களுக்கு மே மாதத்தில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தது மே மாதத்துக்கான புக்கிங்னு பார்த்தோன்னா 21ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கர சேவா இந்த 4 சேவாவுக்கான புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எங்களால் வந்து ஏஜ்டு ஆனால் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து கிடைக்க மாட்டேங்குது, இல்லை எங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசனுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் சீக்கிரம் போனால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்ஜித சேவாவில் வரக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே தர்ஷன் பார்த்துடலாம். சேவாவும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் அகெயின் வந்து நம்ம வந்து தர்ஷனமும் வந்து பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். கல்யாணோற்சவம் பண்ணுறீங்கன்னா 2 பேர்த்துக்கு சேர்த்து புக் பண்ணணும். மற்றது எல்லாமே ஒரு ஆளுக்கு கூட நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அதே 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது என்ன டிக்கெட் அப்படின்னா, இது வந்து ஒரு 300 ரூபா டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். இப்போ 300 ரூபா உங்களுக்கு வந்து புக் பண்ண முடியல, எரர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணலாம். இதில் சேவா பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக மே மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் தரிசனம் வந்து போகலாம். இதோட புக்கிங் பற்றி ஏற்கனவே வீடியோ இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங் வந்து இருக்குது. எப்போவுமே வந்து 23 கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து 23 வந்து சண்டே வரனால 22ஆம் தேதியே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு இதோட புக்கிங் இருக்கும். 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓப்பனிங் ஆகும் மே மாதத்துக்கு. அதே நாளில் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி நாளில் மொத்தமாக 3 புக்கிங்ஸ் வந்து இருக்கும். இந்த அங்க பிரதர்ஷனம் ஆகட்டும், சீனியர் சிட்டிசன் ஆகட்டும், இது ரெண்டுமே ஃப்ரீ தான், உங்களுக்கு பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் உங்களால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு புக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டான டிக்கெட். அதுக்கு அடுத்தது 24ஆம் தேதி அன்னைக்கு 2 புக்கிங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மே மாதத்துக்கான 300 தர்ஷன் டிக்கெட் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதே 10 மணிக்கு பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் மார்ச் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பத்மாவதி தாயார் கோவிலோட டிக்கெட் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம தேவைன்னா ஆன்லைனில் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம டைரெக்டாக கூட தர்ஷன் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம், இல்லை டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் கூட போகலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. 300 ரூபா டிக்கெட் மே மாதத்துக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வந்து திருமலா திருப்பதிக்கான அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த அக்கமடேஷன் புக் பண்ணுறதுக்கு திருமலாவாகட்டும் திருப்பதி ஆகட்டும் கண்டிப்பாக உங்ககிட்ட மினிமமாக 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும். அது எந்த டிக்கெட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு புக் பண்ண முடியும். இப்போ திருமலாவில் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும், திருப்பதியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுற பிளான் இருக்குது, ஒரு 5 பேர் 10 பேர் போகிறீங்க அப்படின்னா 2 மொபைல் நம்பரில் ஸ்ப்ளிட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு 2 இடத்துலையுமே ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு மே மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது இப்போ மார்ச் மாதத்துக்கு 300 ரூபா டிக்கெட் வேணும், ஏற்கனவே ஓப்பன் ஆனப்போ என்னால் புக் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எப்படின்னா காலையில் வந்து ஒரு 9லேருந்து 11 மணி வரைக்கும் ஹோமம் வந்து நடக்கும். அந்த ஹோமம் முடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம டைரெக்டாக 300 ரூபா சர்வதர்ஷனில் போயிட்டு சாமி பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 பேர்த்துக்கு 1600 நம்ம பே பண்ணணும்.
ஆஃப்லைன்லேயும் இந்த டிக்கெட் கிடைக்கும். ஆன்லைனில் ஒரு நாளைக்கு 150 டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது, மார்ச்சில் 300 தேவைப்படுதுன்னா புக் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம், கண்டிப்பாக ஹோமம் அப்படிங்கிறத அட்டன் பண்ணாதான் தரிசனமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கிங்க. அதே நாளில் வந்து காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்துக்கான டிடிடியோட லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து திருச்சானூர் கோயிலில் ஏதாவது சுப்ரபாத சேவா பார்க்கணும், இல்லை கல்யாணோற்சவம்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த ஆப்ஷனில் போய் புக் பண்ணிக்கலாம். மார்ச் மாதத்துக்கு 25ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மே மாதத்துக்கான மார்ச் மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங்கோட அஃபீஷியல் அப்டேட்டு. டேட் அப்டேட் ஆயிடுச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக டிடிடி இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், பட் இருந்தாலும் திரும்பவும் அஃபிஷியலாக வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அலிப்பிரி நடைபாதையில் தொடர்ச்சியாக சிறுத்தையோட நடமாட்டம் இருக்கிறனால டிடிடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு புதிய நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, திருப்பதி மலைப்பாதையில் சிறுத்தைகளோட நடமாட்டம் காரணமாக பக்தர்களுக்கு புதிய நிபந்தனைகள் விதிப்பு. இதன்படி காலை 5 மணி முதல் மத்தியானம் 2 மணி வரைக்கும் மலையேறி செல்லும் பக்தர்களுக்கு எந்தவித நிபந்தனையுமே இல்லை. ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் 5 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். ஆனால் மத்தியானம் 2 மணிக்கு மேலே போகிறீங்கன்னா அப்போ வந்து தனியாக போனாலோ இல்லை 2 பேராக போனாலோ அனுப்ப மாட்டாங்க. வெயிட் பண்ண வச்சு ஒரு 70லேருந்து 100 பேர் அப்படின்ற மாதிரி கூட்டமாக தான் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட்டு 9:30 மணி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அலிப்பிரி நடைபாதை ஓப்பனில் இருக்கும். இதில் 12 வயதுக்குட்பட்டோருக்கு கண்டிப்பாக வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக இது லேட்டஸ்டான அப்டேட்டு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த 12 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க ஃபுல்லாகவே அலௌடு இல்லையா, அதாவது 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அலௌடு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலௌடு தான். மத்தியானம் 2 மணிக்கு மேலே 12 வயசுக்கு கீழே இருக்க எந்த குழந்தையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்கள் வந்து காலையில் 5லேருந்து மத்தியானம் 2க்குள்ளே நீங்கள் போகிறீங்க, கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நடந்து போகலாம். ஸோ இதுதான் லேட்டஸ்டான அப்டேட்டு. காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் தான் அலிப்பிரி நடைபாதை ஓப்பனில் இருக்கும். இதுதான் புதிய டைமிங் அண்ட் நடந்து போகிறதுக்கான ரூல்ஸும் கூட. இதுக்கப்புறம் யாராவது பிளான் பண்ணியிருக்கீங்க நடந்து போகிறதுக்குன்னா நோட் பண்ணிக்கிங்க. ஸ்ரீவாரிமெட்டில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்பயும் போல் உங்களுக்கு வந்து நம்ம காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் ஓப்பனில் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது நேற்று 79,705 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 3 கம்பார்ட்மெண்ட்டும் சுமார் 5லேருந்து 8 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இதுவே 300 தரிசனமாக இருந்தால் 1லேருந்து 3 மணி நேரம் வந்து ஆகலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கும்போது சேம் டேக்கான ஸ்லாட்டும் அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் கொடுப்பாங்கல்ல. ஸோ இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். கொடுக்கும்போதே சில டைம் வந்து அன்னைக்கான ஸ்லாட், அதாவது அடுத்த நாளுக்கான ஸ்லாட் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறமா சில டைம் வந்து நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட்டும் ஆட் ஆகுது. அதனால நீங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட் வாங்க போகிறீங்க, எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருமலா.orgங்கிற வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய கவுண்டரில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருமலையில் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்னு பார்த்தோன்னா தெப்போற்சவம். இந்த டிக்கெட் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சிலர் புக் பண்ணியிருப்பீங்க. இது வந்து மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு புஷ்கரிணியில் வந்து நடக்கும். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோன்னா முன்னாடி இருந்து பார்க்கலாம். சப்போஸ் டிக்கெட் இல்லைனா கூட நம்ம வெளியில இருந்து கூட தெப்போற்சவம் வந்து தாராளமாக பார்த்துக்கலாங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. மே மாதத்துக்கான டிக்கெட்டோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதத்துக்கான கடைசி வாய்ப்பு 300 டிக்கெட், ஹோமம் டிக்கெட் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு அலிப்பிரி நடைபாதையோட டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ரூல்ஸும் வந்து இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.